இன்னொன்று இருக்குது, அதை ருசி தெரியறது இல்லை. ருசி தெரிஞ்சா யாரும் விடுறது இல்லை. நாங்கள் ஒரு பயணத்தில் வர்றோம். பயணத்தில் வர்ற போது இப்போ நான் சொன்னேன் கூட வந்தவங்கள்ட்ட ஒரு டீ சாப்பிடணும்னு. யதார்த்தமாக சொல்கிறது, டீ சாப்பிட்றது முக்கியம் இல்லை, டீ சாப்பிட்டா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்கணும். டீ அந்த டீ நினைவு வரணும். டீ சாப்பிட்டா அந்த டீ நாக்கில் நிற்க நினைவு வரணும். ஓ டீ, அதான் டீ. எதுவுமே ஒன்று விலைங்க, எங்கள் அல்லாவுக்கு பிரியம் குவாலிட்டியாக இருக்கணும். நான் குவாலிட்டியாக இருக்கணும், நான் சுவைக்கும் பொருளும் குவாலிட்டியாக இருக்கணும். குலு மினத்தய்யிபாத் வஅமலு சாலிஹா, தரமானதை ஹலாலானதை உண்ணுங்கள், நல்ல அமல் செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுது. சாப்பிட்றது கூட குவாலிட்டியாக தான் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருளும் குவாலிட்டியாக இருக்காங்க. பார்க்குறோம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கும், செகண்ட் இருக்கும். செகண்ட் எடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே கொடுக்குறீங்க, நீங்கள் சம்பாதிச்ச காசு தானே, அது கவனம். இப்போ நான் அந்த பயணத்தில் வர்ற போது நண்பர்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் நல்ல டீயாக குடிப்போம், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிற மாதிரி இருக்கணும் டீ, அது நினைவில் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, ஹதரத் நாங்களே உங்களை கூட்டு போகணும்னு வச்சுருக்கோம், போய் குடிப்போம். நாங்கள் போயிட்டு இருக்கோம், திடீர்னு வண்டி வேறு இடத்துல திருப்புறாங்க, பைபாஸ் விட்டு வெளியில் போகுது. நம்ம பைபாஸில் போகணும், இல்லை ஹதரத் அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அவ்வளவு ருசி ஹதரத், பிஸ்மில்லா போயிடுவோம். நாங்கள் சரி, இந்த வண்டி போயிட்டே இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பாட்டி ஒரு கடையில் டீ வாங்கி தந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், இவ்வளவு தூரம் வர்றீங்களே, நாங்கள் எல்லா பயணத்திலும் இங்கே வந்தால் குடிப்போம், 5 கிலோமீட்டரா என்ன, அந்த ருசியை பாருங்க ஹதரத்துனா. நான் சொல்கிறேன், உங்கள் ஞாபகத்திற்கு ருசி தெரிஞ்சிச்சுன்னா 5 கிலோமீட்டர் காரில் போகிறோம், டைம் பாஸ் ஆகுது, எல்லாத்தையும் தாண்டி ருசி இழுத்துட்டு போகுது. பார்த்தீங்களா, நீங்கள் தொழுகையில் ருசி அறிந்தால் சக்திக்கு மேல் தொழுகிறீர்கள். ஜகாத்தின் ருசி அறிந்தால் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ராத்திரி தொழுது பாருங்கள், தஹஜ்ஜத்தின் ருசி வருமா? தூக்கம் அல்ல ருசி, தஹஜ்ஜத்தின் ருசி விளங்கும். ஆனா சுவை வேணும், ஒவ்வொன்றையும் சுவை இல்லை, அதனால எல்லாமே சடங்கா இருக்குது. ஏதோ கடமைக்கு செய்யறோம், ருசி இழுத்துட்டு போகும். ஒரு டீ நம்ம இழுத்துட்டு போற 5 கிலோமீட்டர் இழுத்துட்டு போகுது. நான் எங்க போனாலும் சரி, நஃபில் தொழுக கூட கார்ல தொழுகிறது, கீழே இறங்கி முசல்லா விரிச்சிரும், பெட்ரோல் பல்கில் கொண்டு போய் பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடுவாங்க, 2 ரக்காத்து இறங்கி தொழுதுறாரு. அவருக்கு அங்க டீ கடையில ருசி கிடைச்சிச்சு, எனக்கு அந்த பல்கில் 2 ரக்காத்து தொழுது துவா செய்திருவேன். ரப்பே, பல பேர் வந்துட்டு போறாங்க, வந்துட்டு போறவர்களுக்கெல்லாம் உன் நினைவு நசீபாக்கலாம். பல்கில் தொழுத 2 ரக்காத்து பெட்ரோல் போடுற பல பேருடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைக்கும். எங்கோ இருக்குது அல்லாஹ்வோடு நாம இருக்கிற தொடர்பு. ரசி ஒரு அழகான வாழ்க்கை, ரம்யமான வாழ்க்கை. இந்த ருசி வந்துச்சுன்னா அது பொருள் பெருசா தெரியாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் உடல்நல குறைவா இருக்கிறாங்க, சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க, மயக்கமா இருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணியை தெளிச்ச போது மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க. தெளிஞ்ச உடனே அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய சொத்துலாம் வச்சிருக்கிறேன், அந்த சொத்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு பெரிய வாரிசுகள்லாம் ரொம்ப இல்லை, பெண் மக்கள் இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். எங்கப்பா கொடுக்க போத, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், சொத்தை பூரா கொடுத்துருவான்னு கேட்டாங்க. இல்லப்பா, அப்படி கொடுக்க கூட பாருங்க, அந்த சொத்தை மொத்தத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதான் அந்த டெஸ்ட். நபித்தோழர், அவருக்கு தெரியும் கொடுத்தால் என்ன. ஆனா பெருமானார் ஒரு அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை உடையவர்கள். ஏண்டாப்பா அப்படிலாம் கொடுக்க கூடாது, அப்ப நான் என் சொத்துல 3இல் 2 பாகத்தை கொடுத்துடுறேன், 1 பாகம் என் சொந்த குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன்னா 3ல் ஒரு 2 பாகமா கூடாது பாண்டாங்க. அன்னஸ்பி யா ரசூலல்லாஹ், பாதி சொத்தை கொடுக்கிறேன். இதெல்லாம் முடியுமா? நம்ம அடுத்தாள் சொத்தையும் சேர்த்து நம்ம பேர்ல எழுதுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அடுத்தவங்க சொத்தையும் தான் பேர்ல எழுதுறதுக்கு பக்குவமா முறை கேட்கிறவங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என் தம்பி இல்லை, அதில் அவருக்கு கொஞ்சம் சொத்துலாம் இருக்குது, ஒரு மனைவி பிள்ளைலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அது தேவையில்லை. இவரே சொல்றாரு, அவங்களுக்குலாம் அது தேவையில்லை, அவங்களுக்கு வெளியில வியாபாரம் இருக்குது, பரக்கத்தா வந்துகிட்டு இருக்குது, அவர் பேர்ல இருக்கிற அந்த வீட்டை எனக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கு, சேர்த்து வச்சுக்கலாமான்னு கேட்கிறார். இதுதான் உலகம். அடுத்தவங்க சொத்தை நம்ம பேர்ல ஆக்குறதுக்கு வழியை தேடும் உலகம். ஏன்? எனக்கு அந்த சொத்தின் மதிப்பு தெரிந்தது. அவர்களுக்கு சொத்தை அல்லாஹ்விடத்தில் கொடுத்தால் அதன் மதிப்பு தெரிந்தது, அதன் மதிப்பு தெரிந்தது. பாதி கொடுக்கிறேன் என்கிறார். சராசரி சஹாபி அல்ல, அல்லாமா சஅத் பின் அபீ வக்காஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதினா அனுமதி இல்லப்பா, கொடுக்க முடியாது.
அப்படின்னா யார் ரசூலல்லாஹ் நான் என்ன பண்றது, எவ்வளவு சதக்கா கொடுக்கிறது அப்படின்னு கடைசி நான் 1/3 கொடுத்துட்டுமா, அக்சர் நாங்க சொல்லதானே 1/3 கூட ரொம்ப தான். நான் இப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்கன்னா, கொடுக்கணும்னு ஆசை உள்ளவங்க, கொடுக்கணும்னு ஆசை உள்ளவங்கள்ட்ட வீட்டுக்கு வச்சுட்டு போப்பாங்கிறாங்க. கொடுக்கணும்னு ஆசை இல்லாதவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஆசையை ஊட்ட வேண்டியிருக்குது, அந்த ஆசையை கொடுக்க வேண்டியிருக்குது. கசீர் சுலுசுங்கிறது 1/3 ரொம்ப அதிகம். என்ன பண்ணு, பாக்கி அதிகமா உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போ. நீ மௌத்தா போற போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கா, அல்லாஹ் கிடைக்கணுமா, நிறைய இருக்குது தானம் தர்மம், இதையெல்லாம் தாண்டி உன் பிள்ளைங்க சொல்லணும், எங்க அத்தா நல்ல நிலையில எங்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு, அல்லாவையும் கொடுத்தாரு துன்யாவையும் கொடுத்தாரு, உன் பிள்ளை சொல்லணும்பா நீ நல்ல தந்தை என்றார். உன் பிள்ளைக்கு துன்யாவை கொடுக்காம போயிடாத, உங்களை இருக்கும்போது வச்சுட்டு போ, ஹலாலா வச்சுட்டு போ. அப்போ ருசியை ஒவ்வொன்றிலும் உணரச் செய்கிறார்கள் உத்தம நபிகள், உணர்ந்த சஹாபிகள் வாழ்கிறார்கள். எனவே ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைகளைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சாலிஹீன்களும் உலகத்தில் காட்டினார்கள். அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாடல் எங்கள் மாணவியர்களுக்கு ஆலிமாக்களுக்கு சனது பெறுகிற காலம் வரையிலும் கொடுத்திருக்கிறோம். என்னவெல்லாம் அங்க கொடுத்தங்கிறதுல கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான் இது. எனவே மிகச்சிறப்பான ஒரு நிஸ்வான் இங்கே அன்னை பாத்திமுத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரால் இயங்குகிறது. பாத்திமுத்து ஸஹரா பில்அத்து மின்னி, பாத்திமா என் சதை துண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமாவை வருத்தப்படுத்தாதீர்கள். பாத்திமா வருத்தப்பட்டால் வருத்தப்படுவது ஓர் ஆன்மா அல்ல, இந்த முஹம்மதின் ஆன்மாவும் வருத்தப்படும். உத்தம நபிகள் உலகத்திற்கு சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட பாத்திமாவின் பெயரால் இங்கே பாத்திமாக்கள் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரசூலின் அன்பில் திளைத்தவர்கள், பாசத்தில் நிலைத்தவர்கள், அல்லாவின் உணர்வு பூர்வமான வாழ்க்கையை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்கள், ஹராமை விட்டும் எப்போதும் பிள்ளைகளை பாதுகாத்து ஹலாலான வாழ்க்கையை கொடுத்து அல்லாவின் சிந்தனையை தான் பெற்ற மக்களுக்கு கொடுத்தவர்கள். இன்னும் தாண்டி சொல்வேன், தன் 2 மக்கள் ஹஜ்ரத் இமாம் ஹசன், ஹஜ்ரத் இமாம் ஹுசைனை எப்படி கொடுத்துவிட்டு விடை பெற்றார்கள். இந்த சமூகத்தில் இளைஞர்களே, உங்கள் சுவர்க்கத்திற்கு என் 2 பிள்ளைகளும் தான் தலைவர்கள் என்றார். 2 சுவனத்து தலைவர்களை அன்னை பாத்திமா, வல்லல் நபிகள் எப்படி பாத்திமாவை முகவரிப்படுத்தினார்கள். சய்யிதத்து நிசாயாஹுல் ஜன்னா, பெண்களே நீங்கள் அத்தனை பேர்களும், நீங்கள் மாத்திரமல்ல, உலகம் பிறந்த காலம் முதல் சுவனம் வருகிற பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் தகுதி என் மகள் பாத்திமாவுக்கே சொந்தம். ஒரு சுவனத்து தலைவியை நிகழ்வாக வைத்து இங்கே நடைபெறுகிற மதரசா, இதுல எல்லாம் நாங்க விரும்புகிற பாடம், இங்கே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் இடத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை ஏற்பானாக, இந்த பட்டமளிப்பு விழாவை கபூல் செய்வானாக. இதற்கு பாடுபடுகின்ற நிர்வாகிகள், இதனுடைய ட்ரஸ்ட் எங்கே இருக்குமோ அங்கே இருந்து இதில் பரக்கத்தை தொடரச் செய்வானாக. குறிப்பாக இங்கே ஹாஜியார் உட்பட, சங்கை மிக்க ஹதரத்து பெருந்தகை உட்பட இந்த தியாகத்தில் யார் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ, உடலால் உழைப்பால் பொருளால், அத்தனை பேர்களுக்கும் சிறந்த பகரம் அவன் கொடுக்க வேண்டும். நம்ம தகுதிக்கு நம்ம உபகாரம் செய்தோம், காசை கொடுத்தோம், நம்ம தகுதிக்கு ஹெல்ப் பண்ணோம், நம்ம தகுதிக்கு உஸ்தாதா இருந்தோம், பாடம் நடத்தணும். இதுக்கு கூலிங்கிறது நம்ம எவ்வளவு செய்தோமோ அதுக்கு கூலி மக்கள் தருவாங்க. எவ்வளவு ஹதியா, எவ்வளவு இமாமுக்கு, இமாமுக்கு ஹதியா 15 ரூபா, இமாமுக்கு ஹதியா 20 ரூபா, இது மக்கள் கொடுக்கிற கூலி. நான் இமாமுங்களுக்கு எப்போதும் சொல்வது, உஸ்தாத்மார்களுக்கு எப்போதும் சொல்வது, நீங்கள் செய்த பணி அல்லாஹ்வின் பணி, மக்கள் தான் உங்களுக்கு 20 கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த கூலி அவன் தகுதிக்கு கொடுப்பான், அவன் தகுதிக்கு கொடுப்பான். அந்த கூலி அவன் கொடுக்கும் போது தாங்க முடியாது, அப்படி கொடுப்பான். எனவே அப்படிப்பட்ட கூலி இங்கே ஹதரத் உட்பட எங்களுடைய அருமையான பொறுப்பாளர்களுக்கு கிடைக்கும், கிடைத்தே தீரும் என்ற சோபனத்தோடு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஹயாத் வரையிலும் அவன் நினைவில் வாழச் செய்வானாக. அவனை மறந்த வாழ்க்கை இருக்குமையானால் அந்த மறப்புக்கு முந்தி நினைவில் இருக்கவே ரூகை பிரித்துக் கொள்வானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக.
நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ இரக்கமுள்ள ரப்பே, பிரச்சனைகளை நீக்கி அவர்களை இன்றே வசந்தமாக வாழச் செய்வாயாக, சொர்க்கத்திலும் தொடரச் செய்வாயாக. குழந்தை இப்போது கர்ப்பமான எங்கள் பிள்ளைகளை சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வாயாக. தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி அன்னலாரின் வாழ்வை பின்பற்றி வாழச் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி செலவில் இருந்து பாதுகாப்பானாக, சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. மூச்சு பிரிகிற வரையிலும் நம்ம சுய தேவையை நாமே பூர்த்தி செய்ய தௌஃபீக் செய்வானாக, நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே மேடையிலும் கீழையும் இருக்கிற அருமையான ஆலிம்கள், ஆலிமா பெண்மக்கள் எல்லோருடைய உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை அதரத்தவர்கள் தந்த சரியான நேரத்தில் நிறைவுபடுத்துகிறோம் என்ற திருப்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி